ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது உடலுக்கு குளிர்ச்சியான மருதாணி எண்ணெய் தயாரிக்க போகிறோம். உங்கள் முடியில் வெடிப்பு இந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் முடி கருகருன்னு வளர்கிறதுக்காக இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாமா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டோடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா மருதாணி எண்ணெய் தான் செய்ய போகிறோம். மருதாணி எண்ணெய் நம்ம தலைக்கு தடவுறனால முடி அடர்த்தியாகவும் நல்லா கருகருன்னும் வளர ஆரம்பிக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். இதோட நன்மைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மருதாணி இலைகளை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் நல்லா முடி வளர்ச்சிக்கு நல்லா தூண்டும். முடி நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு உதவும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ மருதாணி இலைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதையும் மருதாணி இலைகளையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன். 1-2 தான் அரைச்சிருக்கேன். நல்லா மையாவெலாம் நம்ம அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இதை அரைச்சி எடுத்து வச்சு அடுத்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய். இது நல்லா நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் எப்போயும் தலைமுடிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். செக்கில் ஆட்டின எண்ணெயை எடுத்துக்கோங்க. 100 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். முடி நல்லா உங்களுக்கு க்ரோத்தாக வளரும். இப்போ இதில் 100 ml அளவுக்கு நம்ம அளவை எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம காய்ச்சி எடுக்கலாம். இதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்காக இரும்பு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு கடாய் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்க அயன் சக்தி எல்லாமே நமக்கு அப்படி கிடைக்கும். அதனால் இரும்பு கடாய் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்த கலவையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இந்த மருதாணியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக இருந்து போடுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கையில் தெரிச்சிரும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கோங்க. டக்குன்னு மேலே தெரிச்சிரும். அதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்படி கரண்டியில் வச்சு கொஞ்சம் போடுங்க. பக்கமாக இருந்து போட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மருதாணி எண்ணெயோட நன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாமா. முடி உங்களுக்கு நல்லா வளரும். கருமையாக இல்லாமல் சில பேர்த்துக்கு இளமையிலேயே நரை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நரமுடி இருக்கவங்க இந்த மருதாணி இலையை அரைச்சி இந்த மாதிரி நேச்சுரல் கலராக இருக்கும். உங்கள் முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு கருவேப்பிலையும் மருதாணியும் உங்களுக்கு நல்ல ரெமடியாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தலையில் பொடுகு, அரிப்பு, ஃபஸ்ட் அப்புறம் முடியெல்லாம் உங்களுக்கு வெடிப்பாக விரிசலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஏதாவது தலையில் உங்களுக்கு புண்ணு இந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த மருதாணி எண்ணெயை நீங்கள் தடவிட்டு வரும்போது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு அரிப்பு இந்த மாதிரி இருக்காது. புண்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆறிட்டு வரும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மருதாணி இலையில் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. அதனால் உங்களுக்கு முடி வளர்ச்சியை நன்கு தூண்டி கொடுக்குது. ஆன்டி பாக்டீரியல். இந்த மருதாணி எண்ணெய் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் கடையில் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம வீட்டில் ஹோம் ரெமெடியாக உங்கள் முடி வளர்ச்சிக்கும் உங்கள் முடி நல்லா வாசமாக இருக்கிறதுக்கும் நல்ல சைனிங்காக வளர்கிறதுக்கும் இந்த மாதிரி வீட்டிலையே தயாரித்து யூஸ் பண்ணுங்கள். இந்த எண்ணெயை உங்கள் முடி நல்லா வளரும், நல்லா வாசமாகவும் இருக்கும். முடியோட வேர்க்கால்கள்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகி வரும். இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரனால நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் எண்ணெயோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயோட இதை ஊற்றி அது கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து வச்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக வரும் இல்லையா, நல்லா இது பிரிஞ்சு வரணும். யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா வளரும், கருமையாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு இந்த மருதாணி எண்ணெய் தேய்க்கிறனால நல்லா உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அதனால் உங்கள் மண்டையில் ஏற்படுற வெடிப்பு, தலைமுடியில் வெடிப்பு, புண்கள் இந்த மாதிரி இருக்கிறதே உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். குளிர்ச்சி இருக்கனால 2 மாதம் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு முடி உதிராமையும் வெடிப்புகள் இல்லாமையும் நல்லா முடி வளர்கிறத கண்கூட பார்க்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு முடி வளரலை அந்த மாதிரியெல்லாம் ரிசல்ட்டு எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு ரெமடி எடுத்தாலும் அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் உங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டும். நல்ல முடியோட வேர்க்கால்கள்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும். முடி வெடிப்பு குளிர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். கடைசியாக சேர்க்குறேன். முதல்ல நம்ம சேர்த்துட்டோம்னா அது கருகி ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக நம்ம இது சேர்த்துட்டு
இந்த எண்ணெயிலே இது கூட நம்ம மருதாணி மட்டும் சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா இந்த மாதிரி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு வடிகட்டி எடுக்கலாம். எண்ணெயை வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வெள்ளை துணி இருக்கு இல்லையா, வெள்ளை துணியை வச்சு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் நல்லா அப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. வரும் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம போட்ட எண்ணெயை விட கம்மியாக தான் கிடைக்கும். இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சொட்டு இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த திப்பி இருக்குது இல்லையா, இதை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நல்லா குளிச்சுக்கோங்க. இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இதிலே நிறைய நமக்கு சத்துக்கள், வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி இருக்கனால இதுக்குள்ளே எண்ணெய் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை நல்லா நம்ம தலையில் தேய்ச்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு 1 மணி நேரம் அளவு கூட விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. இதை வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த எண்ணெயை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக இப்போ எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். நமக்கு 150 ml ஊற்றுறோம், 100 ml அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில், இது காஃபி பவுடரோட பாட்டில் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலில். இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெய் நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கு இல்லையா, அது கூட நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு உங்கள் முடி நல்லா கருன்னு அடர்த்தியாக நல்லா வளரும். பொடுகு தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மருதாணி எண்ணெய் யூஸ் பண்ணனால உங்கள் முடியோட க்ரோத் எப்படி இருந்துச்சு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.